எப்பவும் ஒரே மாதிரி சாம்பார் பண்ணுறதுக்கு பதிலா இந்த மாதிரி தக்காளி வச்சு தக்காளி சாம்பார் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட 3 பச்சை மிளகா, பெரிய சைஸில் 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து குக்கரை மூடி போட்டு 4 விசில் வேக வச்சு இறக்கி நல்லா கரண்டி வச்சு மசிச்சு தண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பு, கடுகு, ஜீரகம், 3 வரமிளகா, 3 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டுறலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இது கூட வேக வச்ச பருப்பை சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டுறலாம். எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். 3 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்ட்டான தக்காளி சாம்பார் ரெடி. தக்காளி சாம்பார் சாதம், இட்லி, தோசையோட சேர்த்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.